சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 109ஆம் சங்கீதம் 17வது வசனம். அது அந்த பகுதியை பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். ஆமென். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதை நாம் விரும்ப வேண்டும், எதை நாம் விரும்பக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், 17வது வசனத்துடைய அந்த முதல் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். பாருங்களேன், நம்ம எதை விரும்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாபத்தை விரும்பக்கூடாது, அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். நம்ம யாருமே பொதுவாக என்ன செய்ய மாட்டோம்? சாபத்தை விரும்புவோமா? சாபத்தை விரும்பவே மாட்டோம். ஆசீர்வாதத்தை வெறுப்போமா? ஆசீர்வாதத்தை வெறுக்கவும் மாட்டோம். ஆனால் இது நம்மை அறியாமல் நம்முடைய எல்லைகளில் காணப்படுகிற ஒரு காரியம். அப்போ நம்ம சாபத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி எதை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், அதுக்கு 16வது வசனத்தில் பாருங்கள், அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. அப்போ நாம் நன்மை செய்கிறவர்களாக இல்லாமல் நாம் பிறருக்கு தீமை செய்யும்போது அது நமக்கு சாபத்தை விரும்புகிறவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்து நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புவோமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் பாருங்கள், தீமை செய்கிறான், சிறுமையும் எளிமையுமானவனை நினையாமல் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ தீமை, இதெல்லாம் என்னது? தீமை. அப்போ தீமை செய்யும்போது நாம் சாபத்தை விரும்புகிறவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். ஆனால் நாம் பிறருக்கு நன்மை செய்யும்போது நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், நம்ம எல்லாருமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், நீங்களும் நானும். அப்போ ஆசீர்வாதத்தை விரும்புவோமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நன்மை செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்போ உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள். ஆனால் நாம் பிறருக்கு தீமை செய்கிறவர்களாக, சிறுமையானவர்களை எளிமையானவர்களை இந்த நாட்களெல்லாம் நினைக்காம அவர்களுக்கெல்லாம் தீமை செய்து அவர்களை வஞ்சித்து அல்லது நம்முடைய பேச்சு மூலியமாக நம்முடைய செயல்பாடு மூலியமாக பிறரை காயப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போமானால் நம்மை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நாம் சாபத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா இப்படி நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய இருதயத்திற்கு தக்கதாக சாபம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள்லாம் சாபத்தை தான்ப்பா விரும்புகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இது நம்மளை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய தருணம். நாம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? பிறருக்கு நன்மை செய்கிறோமா? நல்ல இருதயத்தோடு பிறரோடு மூவ் பண்ணுறோமா, பழகிறோமா? அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தந்தருளுவார். நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள். அப்படி இல்லை, என் இருதயமே என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லாது, தனியாக உட்காந்து நான் விசாரித்து பார்த்தா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இந்த செய்தியை ஏன் தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நீங்கள் மனம் திரும்பணும்னு தான் கொண்டு வந்திருக்காரே தவிர அவர் நம்மை தண்டிக்கிறதற்காக இந்த செய்தியை கொண்டு வரவில்லை. அதனால் இனிமேல் நாம் சாபத்தை விரும்பக்கூடாது, தீமை செய்து சாபத்தை விரும்பக்கூடாது. அதற்கு பதிலாக நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக, தேவன் நிமித்தமாக தேவனுக்கு உண்மையாக இருந்து நாம் பிறருக்கும் நன்மை செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம் பலனாக வரும். இல்லாவிட்டால் நமக்கு சாபத்தை விரும்புகிறவர்கள் என்று நம்மை பார்த்து இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார். அதனால் கவனமாயிருந்து இருதயத்தை பரிசோதித்து நாம் வாழ பழகிக்கொள்வோம். தேவனுக்கு உண்மையாயிருப்போம், பிறருக்கு நன்மை செய்வோம், ஆசீர்வாதத்தை விரும்புவோம். அப்படி விரும்பும்போது அது நமக்கு பலனாக வரும். ஆமென். நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் எங்கள் சிந்தனைகள்னால ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து பிறருக்கு தீமையாக எண்ணங்களை நினைத்து ஆண்டவரே சாபத்தை எங்களுக்கு வருவித்து கொள்ளாதபடிக்கு நாங்கள் பிறருக்கு நன்மை செய்து நன்மையான எண்ணங்களால் எங்கள் இருதயத்தை சிந்தனைகளை நிரப்பி ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலிருந்து சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.